guys, good morning. Good morning everyone. காலை வணக்கம். Yes, இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா both vocabulary and error spotting ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். Actually இந்த டைம் இந்த வருஷம் நான் vocabularyக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணனும்னு நினைச்சிருக்கேன் because நம்ம பார்க்கறப்ப பாத்தீங்க அப்படினா vocabulary வந்து நிறைய கேக்குறாங்க ப்ளஸ் வந்து vocabularyன்றது இண்டிவிஜுவலா vocabularyன்ற क्वेश्चंस மட்டும் இல்லாம ஆர்சிலியோ vocabulary தேவைப்படுது எல்லாத்துலயுமே ஈவன் வந்து இப்போ ஃபுல்லர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படினா மோர் தென் கிராமர் இங்க vocabulary தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது சோ இது எல்லாத்துக்குமான செஷன் அதான் இது இருக்க போகுது சோ குட் மார்னிங் கைஸ் குட் மார்னிங் எவ்ரிவன் அண்ட் வீடியோக்குள்ள போலாம் அண்ட் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா எலிட் பாஸ் banking course எல்லாமே கவர் ஆயிருக்கும் apti english reasoning and pdf courses current affairs எல்லாமே கவர் ஆயிருக்கக்கூடிய elite pass link descriptionல attach பண்ணிருக்கோம் சோ நம்மளோட கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் அப்ளிகேஷன்ல அவேலபிளா இருக்கு வேணும் அப்படினா யூஸ் பண்ணிக்கோங்க good morning everyone harini good morning worth இருக்கும் சோ இதுல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் ஆயிருக்கும் கண்டிப்பா வேணும் அப்படினா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन let's get started ஓகே கண்டிப்பா இல்ல தயவு செஞ்சு நோட் அண்ட் பேப்பரோட வாங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த idioms and phrases-லாம் நிறைய கேக்குறாங்க நீங்க எழுதி வச்சுக்கலாம் bite the bullet அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த phrase-க்கான மீனிங் என்னப்பா அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல முடிவு எடுக்கக்கூடிய சமயத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த bite the bullet அப்படின்றது ஓகே fine so for example பாத்தீங்க அப்படினா you have to take the decision bite the bullet okay ஒன்னு முடிவு எடு சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடு அப்படின்ற மீனிங் good morning ஸ்வேதா ஷியோர் சூர்யா okay so இப்போ ஒவ்வொண்ணா பாருங்க I have finally decided I have okay இது ஐன்றது subject have அப்படின்றது helping verb decided ன்றது main verb finally இதற்கான adverb இருக்கு ly ல முடியுது adverb கரெக்ட்டா தான் இருக்கு to bite the bullet இது ஒரு phrase சரி okay finally decided to take a decision in a difficult situation and learn okay and learn to bite the bullet and learn அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுவும் presentல தான் இருக்கு to bite the bullet இதுவும் presentல தான் இருக்கு and learn how to code இதுவும் presentல தான் இருக்கு and வந்து ரெண்டு different phrases கனெக்ட் பண்ணிருக்கு so இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே present tenseல இருக்கு so அப்ப this is right okay bite the bullet and learn how to code so ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டு எப்படி கோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிறேன் right so of course everything is right no error இப்படி part by part நீங்க split பண்ணி படிச்சீங்க அப்படினா you'll get the answer next one டக்கு வாங்க ஒவ்வொரு part by part போங்க ரொம்ப ஈஸி தான் क्वेश्चंस எல்லாம் ரொம்ப ஈஸி தான் பட் ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா போனீங்க அப்படினா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் ஓகே ரொம்ப ஈஸியான क्वेश्चन ஃபர்ஸ்ட் பாருங்க airlines said it had taken the decision airlines என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க decision எடுத்துட்டாங்க அப்படினு சொல்லி airlines சொல்லிருக்காங்க airline subject said verb it object இந்த object அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இதை தொடர்ந்து இதற்கான verb had taken the decision it had taken the decision அது decision எடுத்து விட்டது அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க after எதற்கு அப்புறம் அப்படி என்றால் after அப்படின்றது என்னது yes after அப்படின்றது நம்ம ரெண்டு மூணு கேட்டகரியில யூஸ் பண்ணுவோம் சோ இங்க பாத்தீங்க அப்படினா இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது முக்கியம் சோ after அப்படின்றது பாத்தீங்க அப்படினா இங்க preposition யூஸ் பண்ணிருக்கோம் ஏனா prepositionக்கு அப்புறமா என்ன வரணும் yes
ப்ரப்போஸ் டென்ஸ்க்கு அப்புறமா ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு ஜெரண்டா இருக்கலாம். ஆஃப்டர் கண்டக்டிங் அ தரவு சேஃப்டி, சேஃப்டின்றது நவுனை குறிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், ஒரு அட்ஜெக்டிவ் வேணும். அப்ப தரவுலின்றது அட்வர்ப் இல்லையா, எல்வாயில முடிஞ்சிருக்கு, இது அட்வர்ப். அப்ப சேஃப்டின்ற நவுனை குறிக்கிறதுக்கு எனக்கு அட்ஜெக்டிவ் தான் வேணும். அப்ப தரவு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி review of its India service through the Iranian airspace. Right? Yes, thorough, very good. Option B la error irukku, very good. Next. Coming to the next question, come on. Answer for the next question. ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் RBI clarification comes days after India's Commerce Ministry following a meeting with technology and payment companies. Okay, RBI ஓட clarification எப்போ வருதுன்னா நிறைய நாட்களுக்கு அப்புறமாக. எதற்கு அப்புறமாக? இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு மீட்டிங் கொண்டு வராங்க டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் கம்பெனிஸ் கூட. ஸோ அந்த மீட்டிங் நடந்து அதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் RBI ஒரு கிளாரிஃபிகேஷனோட வர்றாங்க. என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, said that the central bank would look intoனா அதை எக்ஸாமின் பண்றது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றது, concerns raised by the industry என்னென்னலாம் கன்சர்ன்ஸ் எதெல்லாம் கோரிக்கை மாதிரி எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே கீனாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பேங்க் சொல்கிறாங்க. ஓகே, சென்ட்ரல் பேங்க் எஸ் ஓகே அப்படின்ற கிளாரிஃபிகேஷனை கொண்டு வராங்க. இப்போ என்ன தங்கங்களா எரர் இருக்கு? பேட் பாய் கிராமர்ஸ் ஆக்சுவலாக இந்த தப்பை நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். என்னன்னா இப்போ RBI clarification comes days after India's Commerce Ministry following a meeting with technology. அதாவது following a meetingனா அதனை தொடர்ந்து இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி அது ஒரு டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் கம்பெனிஸ் கூட மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஃபாலோடு பைன்னு போட்டிருக்கீங்களா, ஃபாலோட் பை அ மீட்டிங் சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இருக்கிற ஒன்றை திருப்பி இன்னொரு கரெக்டான வார்த்தையினால ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தப்பாக இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் we can go with the flow. அதில் என்ன இருக்கோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம். ஓகே ஃபைன். இப்போ இங்கே ஒரு கமா முடிஞ்சிருச்சு. அப்போ கமானா அதுக்கு அடுத்து அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஜெரண்ட்ல ஆரம்பிக்குது. அப்போ ஜெரண்ட் ஃப்ரேஸ் கரெக்டா? ஜெரண்ட் ஃப்ரேஸ் புரியுதா? ஜெரண்ட்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெரண்ட் ஃப்ரேஸாக இருக்கு. ஃபாலோயிங் அ மீட்டிங் வித் டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் கம்பெனிஸ். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. there is no error. of course புரிஞ்சதா? கரெக்டாக இருக்கிறத இன்னொரு கரெக்டாக இருக்கிற வார்த்தையினால ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Next, too many who have worked in and admired Hong Kong, the city is too valuable a beacon of what can be achieved with imagination. Okay. beacon அப்படின்னா என்னது? ஒரு லைட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களே, ஒரு லைட் டவர் மாதிரி. அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பிகான் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பாருங்க. டூ மெனி, TOO 2, டூன்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே the coffee is too hot ன்னு போடுவேனா, the coffee is very hot ன்னு போடுவேனா? The coffee is too hot or the coffee is very hot. இது ரெண்டுல என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் போடுங்க, அடுத்து நம்ம சென்டென்ஸ்குள்ள போலாம். வெரி குட். ஆக்சுவலா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான். த காஃபி இஸ் டூ ஹாட் அப்படின்னாலும் கரெக்டு தான், த காஃபி இஸ் வெரி ஹாட் அப்படின்னாலும் கரெக்டு தான். பட் சென்டென்ஸ்க்கான மீனிங் மாறும். இப்போ காஃபி இஸ் டூ ஹாட் அப்படின்னா அதை நெகட்டிவ்ல சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறேன். அதாவது என்னால் வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் நெகட்டிவாக அந்த விஷயத்த சொல்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் TOO too hot யூஸ் பண்ணுவோம். இதே இது வெரி எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரீம், இதுவும் எக்ஸ்ட்ரீம் தான், ஆனால் இது என்னால் தாங்கிக்க கூடியது, நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக வர்றப்ப என்னால் தாங்கிக்க கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த காஃபி ஹாட்டாக தான் இருக்குது, பட் என்னால் குடிக்க முடியும், ரொம்ப ஹாட்டு தான், ஆனால் நான் குடிச்சிருவேன். ஸோ ஐ எம் நாட் மென்ஷனிங் தி ஸ்டேட்மெண்ட் இன் அ நெகட்டிவ் ஃபார்ம். நெகட்டிவ் ஃபார்மாக நான் சொல்ல விரும்பலை அப்படின்னா வெரி ஹாட் யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சுச்சாப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் டூ பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அப்சல்யூட்லி ராங், அது தப்பு. ஓகே, அப்போ ஒருத்தவங்களை நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், ஷீ இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். ஸோ அந்த இடத்துல வெரி யூஸ் பண்ணுவோம், ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில். ஓகே, ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், காம்ப்ளிமெண்ட்டாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் ஒன்லி வெரி. நெகட்டிவாக நான் சொல்கிறேன்னா தான் TOO 2 யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், டூ மெனி ஒர்க்கர்ஸ் ஹூ ஹேவ் ஒர்க்ட் இன் அண்ட் அட்மையர்ட் ஹாங்காங். ஓகே, சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் ஹாங்காங்கை அட்மையர் பண்ணி இருக்காங்க. பட் இந்த சென்டென்ஸ் எனக்கு முடியலை கரெக்டாக, ஒரு கமாவோட இருக்குது. திஸ் லுக்ஸ் லைக் ஜஸ்ட் அ சபார்டினேட் கிளாஸ். ஓகே, சரியா? சபார்டினேட் கிளாஸாக தான் இருக்குது. எனக்கு சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இல்லை. The city is too valuable a beacon of what can be achieved with imagination. ஸோ இந்த ஹாங்காங் சிட்டியை குடிக்கிறாங்க. இந்த ஹாங்காங் சிட்டி எப்படி இருக்குன்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதாவது நம்மளுடைய இமேஜினேஷன், நம்ம நிறைய டைம் நினைப்போம்ல இந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு இமேஜினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே வந்து புதைஞ்சு கிடக்கு. லைக் வேல்யூபிள் பிகான் ஆஃப் வாட் கேன் பி அச்சீவ்டு வித் இமேஜினேஷன். ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த ஹாங்காங்ன்ற ஒரு சிட்டியை பயங்கரமாக வந்து அட்மையர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைட் ஹவுஸ் மாதிரி அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சதா? இப்போ இதுதான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே டூ மெனி ஒர்க்கர்ஸ்ன்னு ஏன் போடணும்? டூ மெனி ஹூ ஹேவ் ஒர்க். இப்போ தான் நான் சொன்னேன் நெகட்டிவாக நம்ம வரணும்னு டூன்னு வந்துச்சுன்னா நெகட்டிவாக வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே என்ன வரணும்? சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்க. எஸ், ஆக்சுவலாக to many workers who have worked in and admired Hong Kong. அதாவது for many கூட சொல்லலாம். for many workers who have worked, அதாவது அந்த ஹாங்காங்ல ஒர்க் பண்ணி அங்க அட்மையர் பண்ண நிறைய நபர்களுக்கு அவர்களுக்கு எப்படி இருக்கு ஹாங்காங் அப்படின்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. too valuable a beacon of what can be achieved with imagination. புரிஞ்சுதா? அப்போ சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ இஃப் யூ கான் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த எரர், அங்கே வந்து என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வரும்ன்றது தெரியாட்டியும் பரவாயில்ல, இது தப்பு அப்படின்றது கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுனாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுதாப்பா? அப்போ டூ மெனி ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃபார் மெனி ஒர்க்கர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட், டக்குன்னு ஆன்சர் போடுங்க. செஷனை லைக்கை போட்டு பாருங்க மக்களே, ஸோ தட் இது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும்.
Okay, answer for the next question. Conjectured அப்படின்னா என்னது? guess, speculate, infer, imagine இதெல்லாமே சொல்லலாம். Conjectured அப்படின்னா guess பண்றது. அப்ப some economists had guessed that a 20% growth rate was required to get on top of the unemployment problem. Too valuable அப்படின்னா for example this is too valuable to buy. இது வந்து நான் வாங்குறதற்கு என்னால் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே நெகட்டிவாக தானே யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இங்கே என்ன எரர் இருக்கு தங்கங்களா? நல்லா பாருங்கள். சம் எக்கானமிஸ்ட் சப்ஜெக்ட் ஹேட் வேர்ப், மெயின் வேர்ப் ஆக்சிலரி ஹெல்பிங் வேர்ப், இது மெயின் வேர்பை முடிஞ்சிருச்சு. தேட்டும் ஒரு கன்ஜங்ஷன்னால நம்ம சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறோம். 20% growth rate, ஓகே, இது சப்ஜெக்டாக இருக்குது. வாஸ் ரெக்கவயர்டு, தேவைப்படுகிறது. ஓகே, verb எதற்கு தேவைப்படுகிறது? டு கெட், இது நான் ஃபைனைட் verb. டு கெட் a top of the unemployment problem. இது நல்லா பாருங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமோடைய பீக்குக்கு போகிறதுக்கு 20% growth rate தேவைப்படுது. அப்போ சென்டென்ஸே மீனிங் மாறி இருக்கா இல்லையா? அதாவது growth rate அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மி தான் ஆகும். இட் ஷுட் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? இப்போ 20% growth rate இருக்கு. growth rate பார்த்தீங்க அப்படின்னா growth rate economist தான். அப்போ economyயோட growth rate அதிகமாக இருக்கு அப்படின்னா, அதிகமாக இருக்குன்னா அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஆகணும்? கம்மி ஆகணும். கரெக்டா? அப்போ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்கல்ல verb. இப்போ இங்கே என்ன வரலாம்? to get over the unemployment problem. அதை தாண்டதற்கு, right? to get over. fine, யாருமே ஃபைன் பண்ணல. அப்போ ஆன்சர்ஸ் நீங்கள் இப்போ யோசிச்சே படிக்க மாட்டீங்களா? என்னப்பா அட்லீஸ்ட் கெஸ்ஸாவது பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நல்லா பாருங்க. 20% growth rate was required to get over top of unemployment problemனா எக்கானமிஸ்ட் கெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்கானமிஸ்ட் கெஸ் பண்ணுறது economy வந்து அதிகமாகுது. economyயோட growth rate அதிகமாகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் unemployment ப்ராப்ளம் கம்மியாகணும். அப்போ கெட் டாப் ஆஃப்னு ஏன் சொல்ல முடியும்? அது தப்பு தானே. வாட் இஸ் திஸ் தங்கங்களா? புரிஞ்சுச்சா? கெட் ஓவர், இந்த தாண்டதுக்கு. ஓகே, ஹேவ் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சதில்ல? ஓகே, எஸ், டாப்க்கு பதிலாக பாட்டம். பட் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். இந்தியாஸ் மார்க்கெட் ரெகுலேட்டட் ரீஇன்ஃபோர்ஸ் டிஸ்க்ளோசர் ரூல்ஸ். ஓகே, டிஸ்க்ளோஸ் பண்ணுறதற்கான, அதாவது வெளியில் தெரிவிக்கிறதற்கான இந்த ரூல்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவோட மார்க்கெட் ரெகுலேட்டர். For when the shares in a company is pledged as collateral and tightened rules for mutual funds to try to protect minority shareholders and retail investors. Okay, கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அதனால பார்ட் பை பார்ட் போனோன்னா தான் எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கள். இந்தியாஸ் மார்க்கெட் ரெகுலேட்டர் சப்ஜெக்ட், ரீஇன்ஃபோர்ஸ்டு verb, what, disclosure rules. ஸோ ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார்ன்றது என்னது? ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரேஸாக இருக்குது. ஃபார் ஓகே ஃபார் வென் த ஷேர்ஸ் இன் த கம்பெனி. ஓகே இங்கே வந்து ப்ரப்போசிஷனாக இல்லை, ஃபார். ஓகேவா? ஆக்சுவலி ஃபார்ன்றது நம்ம ப்ரப்போசிஷனாக மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். வி கேன் யூஸ் இன் சம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டூ. ஃபார்ன்றது இந்த இடத்துல பர்பஸை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எப்போனா ஒரு கன்ஜங்ஷன் நான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்
shares in a company is pledged as collateral. நல்லா பாருங்க. For when okay, the shares in the company, shares subject in a company, proposition கான object in a company is pledged or pledged. shares தான subject இருக்கு. அப்ப shares are pledged தான வந்திருக்கணும். Yes, very good. So option B. Shares are pledged. Shares collateral use பண்ணிக்கிறாங்க. Then next one. Coming to the next question. Come on. We found that participants' judgment of how credible the images were didn't vary with the different contexts we put them in. சரி, பார்ட் பை பார்ட்டா போலாமா? ஒவ்வொன்றா புரிஞ்சு பார்த்தா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன். We found that நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இங்கே வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக நிறையா பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம பார்க்கணும். of how credible the images were. அப்போ இங்கே நல்லா பாருங்க, எவ்வளோ தூரம் இந்த இமேஜஸ்லாம் credible-ஆ இருக்கு, நம்ப தகுந்ததா இருக்குன்றாங்க. அப்போ இமேஜஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் there are many participants and many participants அவங்களுடைய இமேஜஸை மீன் பண்ணுறாங்க. அப்போ நிறையா பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இங்கே பொசசிவ் நவுன் எப்படி வந்திருக்கணும்? ஒரு பார்ட்டிசிபெண்ட்னா தான் இவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ நிறையா பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்போ அஃப்கோர்ஸ் எங்கே வந்திருக்கணும்? அப்பாஸ்ட்ரஃபி லாஸ்டில் வரணும். ப்ளூரலில் வந்துச்சுன்னா இது நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். அப்பாஸ்ட்ரஃபி ரூலில் இருக்கும். பார்ட்டிசிபெண்ட்டினுடைய, ஒரு பார்ட்டிசிபெண்ட்டினுடைய அப்படின்னா இங்கே அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடணும். நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய அப்படின்னா அப்பாஸ்ட்ரஃபி லாஸ்டில் போடணும். பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், ஆப்ஷன் ஏ, எரர் இஸ் இன் பார்ட் ஏ. Good, Shweta, Muthu Prashad, Patnam, Deepak, Pooja. Good. So coming to the next one. Existing tenants of desirable house shares can afford to be choosy about whom they live with, screening candidates on everything from their dietary preferences to their political beliefs or their star signs. Okay. School. Fine. எக்ஸிஸ்டிங் டெனன்ட்ஸ் ஆஃப் டிசைரபிள் ஹவுஸ் ஷேர்ஸ். ஓகே, அதாவது ஒரு வீட்டில் வந்து டெனண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட அந்த ஹவுஸை ஷேர் பண்ணிக்கிறவங்க of desirable house shares can afford to be choosy. அவங்க வந்து சூஸியாக இருக்கலாம். எப்படி சூஸியாக இருக்கலாம்னா, யார் கூட அவங்க வாழணுமோ அவங்க, அதாவது வாழணும்னு இல்லை, யார் கூட அவங்க வீடை ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். லைக் டயட்ரி ப்ரெஃபரன்சஸ்லேருந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸியாக யார் அவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஹவுஸ் ஷேரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டோன்ட் ஜஸ்ட் கிவ் மீ த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அலோன். இப்போ ஏன்னா ஏல எரர், பீனா பியில் எரர், சீனா சியில் எரர் மட்டும் கொடுக்காதீங்க. விச் பார்ட் ஆஸ் தி எரர் அப்படின்னு சொல்லி போடுங்க. இது கரெக்டு தான்ப்பா. ஸ்க்ரீனிங் கேண்டிடேட்ஸை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுறாங்க ஆன் எவ்ரி திங், எல்லா விதத்துலையும். ஃப்ரம் தேர் டயட்ரி ப்ரிஃபரன்சஸ், சாப்பாடு ப்ரிஃபரன்ஸில் இருந்து பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸ் வரைக்கும். ஃப்ரம் இருந்துச்சுன்னா டூ இருக்குது. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. எஸ், வெரி குட். அஃபோர்ட் டு பி சூஸி அபவுட் ஹூ தே லிவ் வித், யாரு கூட வாழ்றாங்கன்னு. இப்போ ஹூ அப்படின்னா யாரு, அப்ப யார் கூட வாழ்றாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஹூம் அப்படின்னா என்னது? யாரிடம் இல்லை யாருடைய, யாரிடம் இல்லை யாருடைய. அப்ப இந்த இடத்துல யார் கூட வாழ்றோன்றத சூஸ் பண்ணிக்கலாம் தான் இருக்கு. அப்ப யார் கூட வாழ்றோம்னா whom they live with தானே, சப்ஜெக்டுக்கான கேள்வி தானே வருது, ரைட்? அப்ப who they live with will be the right answer. Why choosy is the error here? To be choosy about, choosy na picky, picky about. Of course அது கரெக்ட் தான் தாரணி, பிக்கியா இருக்கிறது.
இவங்க தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கியாக இருக்கிறது. அது கரெக்டு தான். who they live with will be the right answer. இப்போ இது காலம் பேஸ்டு கொஸ்டின். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணணும், கரெக்டான ஆன்சர்ஸை ஃபில் பண்ணணும். டக்கு டக்கு டக்குன்னு வாங்க, ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். எவ்ரிதிங் இஸ் ஈஸி. A patient has the right to know all the rates charged for specific services in a hospital. Hospital should boldly dash the cost of procedures. ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணும்? போல்ட்லி டிஸ்டர்ப் சொல்ல முடியாது, ஏன்னா போல்ட்லின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் போல்டாக சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டிஸ்பிளே, போல்ட்லி டிஸ்பிளே பண்ணணும் அவங்களுடைய காசு எவ்வளோன்றத. அப்போ பி கூட வர மாதிரி வேறு என்ன இருக்குன்றத பாருங்கள். டி இருக்குது பி கூட வர மாதிரி. இப்போ டி போட்டு பார்ப்போம். In the local and English language and patient should pay their fees agreed upon, never resort to violence. Super. Resort to violence na enadhu? Turn to violence. அதாவது பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் இன் லோக்கல் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேஷண்ட் ஷுட் பே அக்ரீட் அப்பான் நெவர். ஓகே, அதாவது இருக்கிற பேஸை வந்து பேஷண்ட்ஸ் வந்து பே பண்ணிட்டு போகணும். இவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறமா நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறது தான் வந்து அப்புறம் திருப்பி அவங்க சண்டை சச்சரவுன்னு போயிடுவாங்க. ஸோ அதனால நெவர் டர்ன் டு வயலன்ஸ். ஸோ நீங்கள் இப்படி போல்டாக டிஸ்பிளே பண்ணிட்டீங்க என்னென்ன காசு அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த பே பண்ணுறப்போ வந்து பில்லு பே பண்ணுறப்போ வந்து வயலன்ஸ்குள்ளே போக மாட்டாங்க யாரும். ஓகே ஃபைன். ஸோ அஃப்கோர்ஸ் பிடி கரெக்டு தான். அப்போ பிடி கூட ஏஎஃப் இருக்குது, கரெக்டான ஏ வராது, தப்பு. அப்போ பிடி மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர்ஸ். பக்கா. டிராஃப்ட் த ப்ரொசீஜர் கண்டிப்பாக வராது, ஏன்னா போல்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிராஃப்ட் த ப்ரொசீஜர் வந்துச்சுனாலுமே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு. டிராஃப்ட்னா எழுத்து நடைமுறையில் எழுதி வச்சுக்கிறது. ஸோ அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, நடைமுறை கொண்டு வர முடியாது முன்னாடி, அது குட்டியாக நான் டிராஃப்ட் மாதிரி வந்து வடிவமைச்சுக்கிறது, அதை தான் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கரெக்டாக இருந்துச்சுனாலும் சி கூட டி வர மாதிரி இருக்கணும். ஸோ சி அண்ட் டியா பி அண்ட் டியா நம்ம பார்க்குறப்போ விச் வில் பி த ரைட் ஆன்சர்? பக்கா பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறப்போ பி அண்ட் டி. ஏன்னா அவங்க டிஸ்பிளே பண்ணணும். நீங்கள் டிஸ்பிளே பண்ணாதான் அதை பார்த்துட்டு அவங்க காசு ஓகே இவ்வளோன்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. நீங்களே டிராஃப்ட் மாதிரி எழுதி நீங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ்க்கு? But this is wrong. So B and D will be the right answer. That's in option C. Good morning. எல்லாருக்கும் வாங்க 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 டக் 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 டக். This is also another easy level question. Taking a cue from these complaints. Cue from these complaints. Cue na enappa? Signal. Is that a cue? Signal. So, in the complaints lende vara signal edutittu the Human Rights Commission had dash draft a patient's rights charter. Had shared a draft of. Okay, share பண்ணிருக்காங்க, தப்பில்லை, கரெக்டாக தான் இருக்குது இதோட மீனிங். ஸோ அடுத்தது அட்ராக்டட் சொல்ல முடியாது. அடுத்தது டிட்டர்மைன்னா உறுதியாக இருக்கிறது. ஸோ அவங்க வந்து பேஷண்ட்ஸ் ரைட் சார்ட்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி, வித் த மினிஸ்ட்ரி கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அஃப்கோர்ஸ் ஏ மட்டும் தான் கரெக்டு. ஏ கூட வர மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஏ அண்ட் இ வில் பி த ரைட் ஆன்சர். இ எங்கே இருக்குது? டிஸ்கஸ்டு. ஓகே, இட் வாஸ் டிஸ்கஸ்டா, அந்த மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏ அண்ட் இ வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர். இது வராது, ஏன்னா பி தப்புன்னு சொல்லி பார்த்துட்டோம். So option D. Next. Come on.
Answer for the next question. IIT Bombay has been dash India's best university for the second year in a row. Okay. ரேங்க்டுன்னு சொல்லலாம், ரேட்டடுன்னு கூட சொல்லலாம். கேட்டகரைஸ்னால் பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் அப்போ கேட்டகரைஸ் வராது, ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து வைக்கிறது அப்படின்ற மீனிங் அப்போ அது வராது. ஸோ ரேங்க்டு சொல்லலாம், ரேட்டடு சொல்லலாம், இது ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபார் த செகண்ட் இயர் இன் அ ரோ கெய்னிங் குளோபல் ரேங்கிங், சூப்பர். அச்சீவிங் குளோபல் ரேங்கிங் ரெண்டுமே சொல்லலாம், கரெக்டாக. அதாவது கெயின் பண்ணதுன்னா அதுவும் வந்து வாங்கியிருக்கு அப்படின்ற மீனிங் தான். அச்சீவ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சாதனை பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் டிஎன்டி வரும். ட்ராக்கிங்கிறது உங்களுக்கு எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறது. ஸோ தேட் வில் நாட் பி த ரைட் ஆன்சர். ஸோ டிஇ பின்னாடி டிஇ வர மாதிரி இருக்கணும், ஏஇ முன்னாடி வரணும், ஏபிஎன்பி முன்னாடி வர மாதிரி இருக்கணும். So that's an option B. That's it. Closeness and fullness more or less similar தான்ப்பா. நீங்கள் அது பார்த்தீங்கனாலே இது ரெண்டுமே பார்த்த மாதிரி தான். There's nothing different in that. Acute encephalitis syndrome or AES is a basket term used for referring to various symptoms, indicating to various symptoms. என்ன வரணும் ஆன்சர்? ஸோ யூஸ்டு ஃபார் ரெஃபரிங் டு வேரியஸ் சிம்டம்ஸ் இன் சில்ட்ரன் சொல்லலாம், தப்பில்லை. ஓகே. அண்ட் அடுத்தது எடிட்டிங் சொல்ல முடியாது, இண்டிகேட்டிங், அதாவது குறிக்குது, வேரியஸ் சிம்டம்ஸை குறிக்குது. ஸோ ஏவும் சொல்லலாம், சியும் சொல்லலாம், தப்பில்லை. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏ கூட என்ன வருதுன்னு பாருங்கள், ஏ அண்ட் சி கூட, ஏ கூட ஃபஸ்ட்டு சி கூட பாருங்கள், சி கூட டி வருதா, அப்போ டியை போட்டு பாருங்கள். வித் கிளினிக்கல் நியூராலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தட் இனிஷியேட்ஸ் அதாவது இனிஷியேட்னா ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த நியூராலஜிக்கல் கண்டிஷன் என்னன்னா அதில் என்னன்னாலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ளூடட் தான் வரணும். அப்போ ஏ அண்ட் எஃப் எங்கே இருக்குது? ஸோ தேட் வில் பி த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ இந்த நியூராலஜிக்கல் கிளினிக்கல் நியூராலஜிக்கல் கண்டிஷனில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா மென்டல் கன்ஃபியூஷன், டிஸ்ஆரியன்டேஷன், கன்ஃபியூஷன், இந்த மாதிரி நிறையா இன்க்ளூட் ஆகிருக்குன்றாங்க. Okay, so coming to the next one. ஸோ உங்களுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்மளுடைய கண்டிஷனாலஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும். எல்லா இங்கிலீஷ்க்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும், எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ ஒர்த்தாக இருக்கும், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ். Lychee does not dash any harm in well-nourished children. Lychee does not cause சொல்லலாம். ஓகே. இன்டியூஸ் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே உட்புகுத்துறது அப்படின்ற மீனிங். ஓகே, உட்புகுத்துறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ டஸ் நாட் இன்டியூஸ் எனி ஹார்ம் கூட சொல்லலாம். இன்டியூஸ் அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, இன்டியூஸ் பெயின் இன்டியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா, பெயின் வர வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அதே தான் லிச்சி வந்து எந்த ஒரு ஹார்மும் வர வைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டஸ் நாட் எக்ஸைட் எனி ஹார்ம். எக்ஸைட் அப்படின்னா என்னது, ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு க்யூரியாசிட்டி, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயங்கர க்யூரியஸாக வந்து எக்ஸைட் ஆகுறது அது. அப்போ இங்கே அது வராது. ஸோ காஸ் அண்ட் இன்டியூஸ் வரலாம். ஏ அண்ட் பி எங்கே இருக்குது, ஏ அண்ட் பி இங்கே இருக்குது. அப்போ எஃப் அண்ட் டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். Lychee fruit, but only in undernourished children who had eaten lychee fruit in the previous day and had gone to bed with empty stomach. சொல்லலாம். எஃப்ல என்னது, vacant stomach. Okay, actually something, it might be sound odd, it might sound odd, vacant stomachன்றது, but it also denotes empty stomach. இதுவும் empty stomach தான் denote பண்ணுது. So AF and BD will be the right answer. That's in option B. Next,
எம்டி மட்டும்தான், வேறு எதுவும் வராதுலம்மா. புரியல பிரியோ, என்ன கேட்குறீங்க? Protests in Guwahati were the most intense so far, and some of the infrastructure being built for the dash between Prime Minister Abe and Prime Minister Modi. இங்கே என்ன வரணும்? First one, built for the summit. Okay, அதாவது ஒரு மீட்டிங், நேஷன் வைஸ் நடக்கிற மீட்டிங்கை நம்ம சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் 1 or 2 countries மீட் பண்ணிக்கிறத சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். பில் ஃபார் த சம்மிட் பிட்வீன், கரெக்டாக தான் இருக்கு. வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ்? ப்ரெசிபைஸ். இதுக்கான மீனிங் என்ன தங்கங்களா? இது ஆல்ரெடி நான் இதில் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், மீம் வொக்காபுலரியில். ஒரு ஸ்டீப் கிளிஃப், இப்படி கீழே உழுகிற மாதிரி பயங்கர ஸ்டீப்பாக இருக்கக்கூடிய கிளிஃப். ஓகே, ஸோ அந்த இதுதான் வந்து பெர்சிபைஸ்ன்னு சொல்லுவோம். டோன்ட் ஸ்டாண்ட் இன் த பெர்சிபைஸ். இப்போ அந்த ஒரு இதில் நிற்கிறது, கீழே இந்த ஸ்டீப்பாக இருக்கக்கூடிய அந்த கிளிஃப், இதை குறிக்கக்கூடியது. அடுத்தது பில்ட் ஃபார் த பிஸ்னஸ் பிட்வீன். ஓகே, சொல்லலாம், தப்பு இல்லை. அப்போ ஏ அண்ட் சி வர மாதிரி இருக்குது. ஸோ செக் பண்ணிக்குவோம், ஆப்ஷன்ஸை செக் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏஎன்சி வர மாதிரி இருக்கா? செகண்ட் ஒன்ல பாருங்க, were dash and burned by the protesters. Okay, so dash and burned by the protesters. இங்க என்னது? first vanquished. vanquished கரெக்ட் தான். vanquished அப்படின்றதுக்கான மீனிங் என்னது? எஸ், வெரி குட். vanquished அப்படின்னா டிஃபீட் பண்ணப்படுறது, தோற்கடிக்கப்படுறது, கான்கொயர் பண்ணுறது, அவங்கள வந்து ஜெயிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லலாம். தோற்கடிக்கிறது, டிஃபீட் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லலாம். அப்போது பிட்வீன் அபே அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி were vanquished and burned by the protesters. Okay, conquered by the protesters. சூப்பர், சொல்லலாம். அடுத்தது dismantled. dismantled அப்படின்னா என்னது? dismantle, taken apart, பீஸா சல்லியா ஆக்கிடுறது. அப்போ இங்க தெளிவா பாருங்க, vanquished by the protesters அப்படின்னா conquered by the protesters ன்னு அர்த்தம். அதாவது defeated by the protesters ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்தது dismantled and burnt by the, அங்க இருக்கிற அந்த சமிட்டுக்கு அவங்க பண்ணி வச்சிருந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் சல்லியா ஆக்கிட்டாங்க அப்படின்ற மீனிங். எலிவேட்டட்னா உயர்த்துறது அப்படின்ற மீனிங். அப்ப ஏ எது கூட வரணும் தங்கங்களா? ஏ இ கூட வரணுமா, ஏ டி கூட வரணுமா? பொறுமையா ஆன்சர் சொல்லுங்க. எஸ், டி கூடனா vanquishedன்னு அர்த்தம், டிஃபீட்டட்னு அர்த்தம், அதாவது ஒருத்தவங்களை தோற்கடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன பண்ணிருக்காங்க? அந்த கட்டுமானத்தை என்ன பண்ணிட்டாங்க? சல்லியா ஆக்கிட்டாங்க. அப்ப dismantle will be the right answer. So option A and E will be the right answer, right? A, E will be the right answer. புரிஞ்சுச்சா? Next one. IPPS clerk April 1 தான்ப்பா எப்பயுமே. The idea of New India and dash and enlightened citizenry and India where public policy dash engages with aspirational population. What is the error here? What will be the answer here? Yes, only kingdom can be conquered. Yes, kingdom conquer பண்ணலாம் and particular place நம்ம conquer பண்ணலாம். The idea of New India envisions an enlightened citizenry சொல்லலாம். envision அப்படின்னா என்னப்பா? What is the meaning of envisions?
எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன தேவை, ஒரு verb தேவை. கரெக்டா? envision அப்படின்னா என்னது? envision அப்படின்னா மீனிங் என்னது? விஷுவலைஸ் பண்றது. envisionனா visualize பண்றது. அப்ப idea of a new India visualizes an enlightened citizenry. அதாவது பயங்கர ஒரு தேர்ந்த, எல்லா விதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அறிவு புகற்றப்பட்ட ஒரு சிட்டிசனரியா வந்து விஷுவலைஸ் பண்ணுது. ஐடியா ஆஃப் நியூ இந்தியா வந்து அதை தான் வந்து விஷுவலைஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ விஷுவலைஸ், என்விஷன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் envisages அப்படின்னா என்னது? envisage அப்படின்னா மீனிங் ஆஃப் envisage அதுவும் predict, foresee, predict பண்றதுன்னு சொல்லலாம். envisage அப்படின்னா predicts, அதாவது எதை foretell பண்ணுது, முன்கூட்டியே எதை கணிக்குது. ஐடியா ஆஃப் நியூ இந்தியான்றது எதை கணிக்குது என்றால், அப்போ இது எல்லாமே சொல்லலாம். ஏபிசி எல்லாமே போடலாம் ஆப்ஷன் பி ஏல. சரியா? இந்த பிளாங்க்ல அடுத்ததுல தான் நம்ம இது பண்ற மாதிரி, எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்தியா வேர் பப்ளிக் பாலிசி ப்ரோஆக்டிவ்லி என்கேஜஸ் வித் ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன். enterprising சொல்ல முடியாது, ஏன்னா என்கேஜஸ் இருக்கு, verb இருக்கு. அப்ப verb பக்கத்துல எனக்கு என்ன வரணும், ஒரு adverb வரணும். ஓகே, பப்ளிக் பாலிசி driven engages சொல்ல முடியாது. அப்ப verb பக்கத்துல I need an adverb, only one adverb is there, that is option D. அப்ப D இருக்கிற மாதிரி, பின்னாடி D இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் எங்க இருக்கு, இங்க மட்டும் தான் இருக்கு. so C and D will be the right answer. right? புரிஞ்சதாப்பா? fine. drivenன்றது verb நம்ம யூஸ் பண்ணலாம். drive, drove, driven. Corruption is a global dash. Corruption is a global dash. event-ஆ? அது என்ன ஒரு ஈவெண்ட்டா? கரப்ஷன்றது ஈவெண்ட்டா? நோ, தட்ஸ் ராங். ரைட்? அடுத்தது குளோபல் ஃபினாமினன். ஓகே, ஃபினாமினன் நம்ம சொல்லலாமா? எஸ், குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது கரப்ஷன் அப்படின்றத ஃபினாமினன் சொல்லலாம். கரப்ஷன் இஸ் அ குளோபல் இஷ்யூ, இதுவும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ ஏ அண்ட் சி, சாரி பி அண்ட் சி ரெண்டுமே சொல்ல வாய்ப்பு இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை, வச்சு பார்க்கலாம். அண்ட் கரப்ஷன் இஸ் த ஓகே, the fight between honesty and corruption in the world first countries is mainly between state and dash graft. இங்க என்ன வரணும்? state and dash graft. இப்போ கிராஃப்ட்னா மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ அது தெரிஞ்சாதான் நம்மளால இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். கிராஃப்ட்னா என்னது? மீனிங் ஃபார் கிராஃப்ட், பொலிட்டிக்கல்ஸ்லாம் கிராஃப்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கரப்ஷன் அப்படின்ற ரிலேட்டடாக தான். பப்ளிக்கிட்டேருந்து ஸ்டீல் பண்ணக்கூடிய விஷயத்தை குறிக்கிறது தான் கிராஃப்ட். அதுக்கும் கிராஃப்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் இன் ஆர்டர், கரப்ஷனுக்கு பதில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ், வெரி குட். அப்போ பியில் ஆப்ஷனில் இருக்கிறது இது ஒன்று தான். அடுத்தது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எங்கே இருக்குது? பியில் இருக்கக்கூடியது ஒன்று தான், இல்லை ஏல இருக்கணும். சாரி, ஏல இருக்காது. சி அண்ட் பி, பி அண்ட் சியில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், irrelevant கிராஃப்ட் சொல்ல முடியாது. அண்ட் டிசீட் கிராஃப்ட் அப்படின்னா மீனிங் என்னது? டிசீட் மீனிங் டிசெப்ஷன், ஏமாத்துறது. டிசீட் கிராஃப்ட் ஏமாத்துறது அப்படின்ற மீனிங். அப்போ அஃப்கோர்ஸ் இதுவும் தப்பு. ஸோ கிராஃப்ட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தரும். The fight between honesty and corruption in the first world countries is mainly between state and systemic graft.
ஸோ அந்த பர்டிகுலர் நேஷன்லையும் அந்த நேஷனில் இருக்கக்கூடிய சிஸ்டம்லையும் இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் நேஷன் இந்த நேஷனில் இருக்கக்கூடிய அந்த நேஷன் அண்ட் அந்த நேஷனில் சிஸ்டம்ஸ் பர்டிகுலர் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கலாம் அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கரப்ஷன் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க ஸோ சிஸ்டமிக் கிராஃப்ட் ஸோ ஆப்ஷன் பி அண்ட் இ வில் பி த ரைட் ஆன்சர் ரைட் புரிஞ்சிச்சுலப்பா நெக்ஸ்ட் டிசீவ்னா ஏமாத்துறதுப்பா Next, far below the frozen cover of the Greenland ice sheet sprawls miles of bedrock and dash through that bedrock. Okay. ஒவ்வொருத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸி ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்டிங்னா அது அந்த பர்டிகுலர் லிமிட்டை தாண்டி வந்து போகிறது அப்போ far below the frozen cover of Greenland ice sheet sprawls miles of bedrock and expands through or expanding through or extending through bedrock for close ஸோ அந்த ஏரியா வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த ஐஸ் ஏரியா வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றதை கொடுக்குறாங்க எக்ஸ்டெண்ட்னாலும் கரெக்டு தான் எக்ஸ்பேண்டிங்னாலும் கரெக்டு தான் ரெண்டுமே கரெக்டு தான் தப்பு இல்லை அண்ட் ஃபர்ஸ்ட் அடுத்தது கேலப்பிங்ன்றது அஃப்கோர்ஸ் ராங் கேலப்பிங்ன்றது ஒரு வேர்பு ஸோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைக் ஹார்ஸ் கேலப் ஆகுதுல தவ்வுதில்ல அந்த இதை கேலப்பிங்னு சொல்லுவோம் அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகலை ஏ அண்ட் பி வில் பி த ரைட் ஆன்சர் அண்ட் அடுத்தது பார்ப்போம் for close to 1600 kilometers is a valley that may contain a subterranean river dash water hiding water from transporting water from பியரிங் வாட்டரா ஹைடிங்கிறது வாட்டரை மறைக்கிறது ஹவு கேன் ஐ ஹைட் வாட்டர் அஃப்கோர்ஸ் அது தப்பு அப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் வாட்டர் அப்போ இங்கே இருந்து சென்ட்ரல் கிரீன்லேண்டில் இருந்து நார்தர்ன் கோஸ்ட்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஃப்ரம் டூன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃப்ரம் டூ அப்படின்னா இதில் இருந்து இது அப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றது தான் மீனிங் அப்போது இ வர மாதிரியான ஆப்ஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஏ அண்ட் பி ரெண்டுலேயுமே இ வர மாதிரி இருக்குது இப்போ ரெண்டுலேயுமே எனக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன்றதை பார்க்கணும் ஏன்னா ஏ அண்ட் பின்னு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ வித் தட் பட் அது அப்படி இல்லை கரெக்டா அப்போ இந்த ரெண்டுல எது பெட்டரான ஆப்ஷன் அப்படின்றத நீங்க பார்க்கணும் எக்ஸ்டெண்டிங்கா எக்ஸ்பேண்டிங்கா இப்போ எக்ஸ்டெண்டிங்ன்றதுக்கும் எக்ஸ்பேண்டிங்ன்றதுக்கும் மீனிங் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரியா எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்னப்பா மேக்கிங் சம்திங் லார்ஜர் அதை தான் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸ்பேண்ட் அப்படின்னா என்னது ஃபைன் அதுவும் லார்ஜ் தானே தென் why AE எக்ஸ்பேண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் யார் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன மேஜர் difference between these both கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் extend size related okay expand operation related oh okay fine yes close your close கொஞ்சம் க்ளோஸா இருக்கீங்க எஸ்
ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, ஏதோ ரிசோர்ஸஸ் நேச்சுரல் ரிசோர்ஸோ இல்லை வெல்த் ரிலேட்டடாவோ இல்லை வந்து உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாவோ இது எல்லாத்தையுமே இந்த ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் யூஸ் எக்ஸ்டெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ பிளான் டு எக்ஸ்டெண்ட் மை ஹவுஸ். I have a plan to extend my house. Extend. ஓகே, எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்படி இருக்குன்னா, அந்த ஏரியா இப்படி இருக்குன்னா எக்ஸ்டெண்ட், இந்த ரெண்டு பக்கமும் இதாகிறது தான் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்பேண்ட்ன்றது பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குன்னா எல்லா பக்கமும் விரிவடைகிறது, தான் எக்ஸ்பேண்ட். எல்லா பக்கமுமே விரிவடைகிறது தான் எக்ஸ்பேண்ட். சரியா? ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்றத பாருங்க. The far below the frozen cover of the Greenland, ice sheet sprawls miles of bedrock and extend through the bedrock. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா விரிவடைகிறது அப்படின்றத எக்ஸ்டெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா பக்கமும் விரிவடைகிறது அப்படின்றத எக்ஸ்பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ சின்ஸ் இட் இஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது, விரிவடைகிறது. அப்போ அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணணும். எக்ஸ்பேண்ட்ன்றது எல்லா பக்கமும் அந்த ஹோல் நம்ம பெருசாகிறது, லார்ஜ் ஆகிறது, அதுதான் எக்ஸ்பேண்ட். ஸோ எக்ஸ்பேண்ட். ஸோ ஆஃப்கோர்ஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் இ வில் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமோ இல்லை ஒரு பக்கமோ ஆகுறது எக்ஸ்டெண்ட். எக்ஸ்பேண்ட்னா நாலா பக்கமும் ஆகுறது. ஆப்ஷன் ஏ, இ வில் பி த ரைட் ஆன்சர். Good. Got it? Next one. Clear. Okay. It is suggested that schools can implement inclusive educational programs if they are dash preferred. Adequately prefer. Correct தான். கரெக்டாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மீனிங். சஃபிஷியன்ட்லி, போதுமான அளவு. ஓகே. கெருலஸ்லி அப்படின்றதுக்கான மீனிங் என்னப்பா? கெருலஸ்லி இதுவும் நான் மீம் vocabularyல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டாக்கட்டிவாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ கெருலஸ் பர்சன் அப்படின்றது. அப்போ டாக்கட்டிவ் பர்சன் அப்படின்ற மீனிங். அப்போ இது வராது. கரெக்டா? அப்போ ஏ அண்ட் பி இது ரெண்டில் எது பெட்டரான ஆப்ஷன் இப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டா? ஒன்று ஏ அண்ட் பி, போதுமான அளவு, அடிக்குவேட்லினாலும் சஃபிஷியன்ட்லினாலும் ஒன்று தான். ஓகே. ஆர் ஏபிள் டு டேஷ் சப்போர்ட் ஆன் த சப்போர்ட் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே. ஏர்ன் அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸோட பெற்றுக்கிறது அப்படின்ற மீனிங். கார்னர் அப்படின்னாலும் சிமிலர்லி கலெக்ட் அப்படின்ற மீனிங் தான். கேதர் த சப்போர்ட். இப்போ இதுவும் கரெக்டு தான், கேதரும் சொல்லலாம். அடுத்தது ஏசிசி ஆக்யூ, இதற்கான மீனிங் என்னப்பா? சாரி, ஆக்ரியூ மீனிங் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா we accrue some benefits from the management அப்படின்னா it accrue some benefits from the management. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்ற மீனிங். ஓகே. ஸோ accrue அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, ரிசீவிங் சம்திங், முக்கியமாக மணி ரிசீவ் பண்ணுறது அப்படின்ற மீனிங். அப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற மீனிங். ஸோ அப்போது இதில் ஏ அண்ட் பி இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏ அண்ட் பி. ஏர்ன் கேதர் ரெண்டுமே இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரைட். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். குட். Okay, then again a responding question. Answer for this question.
The previous RBI directive subject was verb, was silent. Okay, எப்படி இருக்கு இது சீன்றது, இது சைலண்ட்ன்றது காம்ப்ளிமெண்டா இருக்கு. On preposition, preposition கான phrase இருக்கு. So preposition கான object phrase இருக்கு. Propositional phrase இருக்கு. Whether data can be processed abroad or should only be done locally. அதாவது RBI டைரக்டிவ் என்ன அப்படின்னா was silent on. ஓகே, RBI டைரக்டிவ் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்குது. எந்த விஷயத்துலனா டேட்டா வந்து அப்ராட்ல ப்ராசஸ் பண்ணப்பட வேண்டுமா இல்லை லோக்கலாக பண்ணிக்கலாமா அப்படின்றதுல. அப்போ அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ரைட், இதில் எரரே இல்லை. சென்டென்ஸாக ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, கேன் பி பக்கத்தில் B3 கொடுத்துருக்காங்க, கரெக்டு. ஷுட் பக்கத்தில் ஷுட் பி பக்கத்தில் ஷுட் பி பக்கத்தில் V3 கொடுத்துருக்காங்க, கரெக்டு. ஆர் அண்ட் ஆரில் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பக்கமும் parallelism ஃபாலோ பண்ணும். அப்போ இங்கேயும் கேன் பி மாடல் verb ப்ளஸ் V3 யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஷுட் பி ப்ளஸ் V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி திங் இஸ் ரைட், பக்கா. ஸோ ஆப்ஷன் இ, நோ எரர். Next one. Next question. India wants more stringent data storage rules so it can good access data. And conduct investigations when need arises. அப்போ ஒவ்வொன்றா பாருங்க. India subject wants verb more stringent data. Wants verb what? Objectல இருக்கு. The data storage rules வந்து தேவைப்படுது. ஓகே, more இன்னும் ஸ்ட்ரிக்டான data storage rules தேவைப்படுது. ஸோ அதனால it can good access, கரெக்டா? It can access, ஓகே. accessன்றது இங்கே என்னது? It can accessன்றது என்னது? verb. accessன்றது verb, கரெக்டா? அப்போ good access என்றது how it would be right? only it can access data and conduct investigation இருக்கணும். இல்ல அப்படின்னா it can strictly access data something. இங்க வந்து எனக்கு ஒரு adverb இருக்கணும். accessன்றது verb-ஆ இருக்கு. அப்ப verb பக்கத்துல எனக்கு adverb இருக்கணும். பட் goodன்றது adjective, கரெக்டா? goodன்றது adjective, கரெக்டா? she is a good boy, sorry, she is a good girl. it's an adjective. அப்ப எப்படி அது கரெக்ட் ஆகும்? அப்ப அது தப்பு தானே. ஸோ இங்க ஆப்ஷன் சில எரர் இருக்கு. that's in part. okay, okay, fine. This is the homework question for you guys. So homework question, இது உங்களுடைய homework question. After the session comment boxல போடுங்க and session எப்படி இருந்துச்சுன்றது போடுங்க. நான் அடுத்து நிறைய பேர் RC கேக்குறீங்க, marathon அப்போ RC கொண்டு வந்துடலாம். So tada, bye, see you guys. The question can answer comment boxல போடுங்க.